ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்திருந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோஸாக இருந்திருக்கலாம். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ட்ரைபாட் வந்து 200 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ பார்த்தா நானே கண்டுபிடிச்சேன். ட்ரைபாட் அன்பாக்சிங்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு ட்ரைபாடை இவ்வளோ நாள் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ நியூ ட்ரைபாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரைபாட் வாங்கிடலாம். அதே மாதிரி அதையும் அப்டேட் பண்ணுறேன். குயிக்காக வீடியோஸும் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா 2021க்கான யூடியூப் சீரிஸும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை பற்றி இருக்க போது இதை கொஞ்சம் உங்ககிட்ட குயிக்காக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்க இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்திருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டை சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கைஸ், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் பேஜுக்குள்ளே நான் இப்போ வந்து வந்திருக்கேன். இதில் வந்து கம்யூனிட்டி டேப்பை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் இமேஜ் கொடுக்குறேன். இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்கள் நார்மலாக முன்ன மாதிரியே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆப்ஷன் வந்து இதிலேயே இருக்குது, எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது போகும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சேஞ்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். 5 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் அப்பும் நீங்கள் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கலாம். அதாவது அதிலே 1 2 3ன்னு வருஷம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் படி நீங்கள் வந்து கரெக்டாக லைன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி 5 இமேஜ் வந்து டோட்டலாக நீங்கள் மொத்தத்தில் வந்து 5 இமேஜ் கொடுக்கணும். 5 இமேஜ் 2 3 4 இந்த மாதிரி எத்தனை இமேஜ்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எடிட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்டேட். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட்டாக வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கவும் செஞ்சது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக எல்லாருக்குமே அப்டேட் மூலிமா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக சொல்ல நினச்ச அப்டேட். அதாவது யூடியூப்னுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லாமல் நிறைய இமேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப் இருந்தாலே போதும், இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து இந்த 20 மார்ச்சில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்து இருந்துச்சு, டேட்டா இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ வந்து சால்வ் ஆயிருச்சு. ஸோ இதையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சால்வ் ஆயிருச்சு. அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து குறிப்பிட்டு 12 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் டிஸ்லைக் வந்து கரெக்டாக ஷோ பண்ண மாட்டேங்குது, சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த எரர் வந்து சால்வ் ஆயிருச்சு. யூடியூப் தரப்பில் மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இருக்குது. பட் எனக்கும் கூட ஃபிக்ஸ் ஆயிருச்சு. எந்தவித பிரச்சனையும் இல்லை, எனக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லை, அது வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டும் இது கூட சேர்ந்தாப்புல சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே சால்வ் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு அப்டேட். இந்த 3 விஷயங்களையும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லிக் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.